அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டிலேயே சூப்பராக குலாப் ஜாமுன் செய்து சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. வீட்டில் செய்யும்போது நெய்யில் ஃப்ரை பண்ணி குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நான் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் எண்ணெயில் பொரிப்பாங்க, அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் எப்பயுமே நெய்யில் தான் பொரிப்பாங்க. இந்த மாவு கலக்கும்போது பார்த்திங்கன்னா பால் போட்டுருங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி கலப்பாங்க ஒரு சிலர். ஆனால் நிறையா பேர் பால் மிக்ஸ் பண்ணி தான் கலப்பாங்க. அந்த பால் மிக்ஸ் பண்ணி கலக்கும்போது கூட அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது நெய் போட்டு கையில் உருண்டை பண்ணுங்க. இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரை பாகு பக்கம் தான் ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே சுட்டு எடுத்து கொஞ்சம் ஆறுன அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆறுன அப்புறம் சக்கரை பாகில் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த ஊற விட்ட அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி ஒரு லட்டுவா 2 கேட்டால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.